ங்கிறத நாங்கள் பேசியிருந்தோம். நான் ட்வீட்டும் பண்ணியிருந்தேன். அதை நான் ட்வீட் பண்ண அப்புறம் 2 தமிழ் நியூஸ் பேப்பரில் எடுத்திருக்காங்க. அன்றைக்கி எங்கள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வப்பரந்துரை சார் சொன்னார், எங்கள் காங்கிரஸ் செல்லுலேருந்து லீகல் செல்லேருந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. 2 நாள் ஆச்சு எங்களுக்கு ஆதாரத்தெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு. எங்கள் மூர்த்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் அண்ணன் இருக்கார். இங்கே லீகல் டிபார்ட்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் பார்க்குற நவாஸ் சார் இருக்கார். இவங்க 2 பேரும் எங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்காங்க. இப்போ முதல்ல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இவங்க சேரித்த ஒரு டெபாசிட்டரோட ஆடியோ டேப் நாங்கள் போடுறோம். அதனால் எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் இல்லை, எல்லா ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்குது. சுமார் 300லேருந்து 500 கோடி வரைக்கும் மோசடி நடந்திருக்குது. பல செக் பவுன்ஸ் ஆகிருக்குது. அது இன்றைக்கி நேற்று பவுன்ஸ் ஆகலை, 3-4 மாதமாக பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. எந்த ஆதாரத்தில் எப்படி அந்த நபருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது அதெல்லாம் பற்றி நம்ம அண்ணன் சூரிய பிரகாசன் அண்ணன் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். முதல்ல நீங்கள் ஆடியோ டேப்பை கேட்டுருங்க. ரிட்டையர் ஆனவங்க, பென்ஷன் கிடையாதவங்க. எங்க கூட வந்து என் மதரோட சிஸ்டர் இருந்தாங்க. ஷீ இஸ் a cancer survivor. ரீசெண்டா நல்லா இருந்தாங்க. சடன் பிரெயின் ஸ்டெம் ஸ்ட்ரோக்ல February 20th she passed away. February 8ல தான் என் மதரோட FD மெச்சூர் ஆயிருக்கு. February 1st weekல 2nd weekல மெச்சூர் ஆயிருக்கு அம்மா மதரோடது. அந்த மெச்சூர் ஆன FD தான் வந்துட்டு என் சித்தி இந்த மாதிரி சடன் டிமைஸ்ல வந்து அவங்க என்ன பண்றது, எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டு அவங்க ரெனியூ பண்ணிட்டாங்க. ரெனியூவல் ஆறப்போ எந்த இஷ்யூஸும் கிடையாது. நான் பர்சனலா என் மதரோட ரெனியூ ஆயிட்டு ரெசிப்ட் கலெக்ட் பண்ண வர சொன்ன அன்னைக்கு போனப்பதான் அங்க ரொம்ப கேஆஸ் சிச்சுவேஷன் இருந்தது. நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் வரலன்னு. ஸோ நான் அன்னைக்கே ரெசிப்ட் வாங்கின உடனேவே எனக்கு க்ளோஷருக்கு கொடுங்கன்னா இல்ல க்ளோஷர் பண்ண முடியாது. க்ளோஷர்னா ஆகஸ்ட் இல்ல ஜூன்ல தான் பண்ண முடியும். கம்பெனியோட கரெக்டான நேம் என்னது மேடம்? மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நினைக்கிறேன். ஓகே மேடம். அதுல வந்து அந்த தேவ்நாதன் யாதவ்ன்றவர் தான் அந்த பிக் டிவி ஓனர் தான் அந்த மெயின். ஆமா பார்த்தேன். ஆக்சுவலி அந்த இந்து பர்மனன்ட் ஃபண்ட் ஆஃபீஸே ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அதுல பணம் போட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரலன்னு சொல்றவங்க வந்து ஒரு 160 மெம்பர்ஸ் மாதிரி அந்த குரூப்ல இருக்காங்க. 160 மெம்பர். என்னோட பேஷண்ட் ஒருத்தர் வந்து என்னோட ரொம்ப வருஷம் பேஷண்ட். அவருக்கு அவர் ஃபண்ட் ஆஃபீஸ்ல போட்டிருக்கேன். முன்னாடி என் கூட ஒரு கான்வர்சேஷன்ல சொன்னதுனால அந்த சார் கால் பண்ணி கேட்டா அவர் 50 lakhs போட்டிருக்காரு. வந்து அந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டார் வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ டெய்லி சாட்ஸ் அது எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஐ நெவர் புட் எனி எதுக்குமே நான் எதுவும் டைப் பண்ணதில்லை. எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப் தரேன் சார், யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்ல வாங்கிக்கோங்க. அதுல வந்துட்டு இவங்க அந்த ஃபண்ட் ஆஃபீஸ் சார் ஆனந்த் சீனிவாசன் சார் பேசினது வந்து அவங்க அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபுல்லா பிராமன் டாமினேஷன் அங்க இருக்கிறதுனால ஒரு சில பேர் ஆனந்த் சீனிவாசன் அகேன்ஸ்ட் பிஜேபி கமெண்ட் ரைஸ் பண்றாங்க. சில பேர் அந்த குரூப்ல சொன்னாலும் பட் மெஜாரிட்டி ஆஃப் தெம்க்கு வந்து அவர் சொல்ற ஃபேக்ட்ஸ் அப்ளிகபிள் தான், அவரு கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்றாங்க. பட் ஆனா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு அந்த குரூப்ல யாருமே எதுவும் போடல. இப்போ உங்களுக்கு எப்படி அப்பா ஒரு 15 lakhs போட்டிருக்காங்க, அம்மா 10 lakhs போட்டிருக்காங்க. எப்போ மேம் போட்டிருப்பாங்க? ஒரு அவங்க வந்து காட் ரிட்டையர்ட் in 2000, மதர் காட் ரிட்டையர்ட் in 2020, father got retired in 2017.
இவங்க எல்லாமே இந்த 5 years லாக்-இன் பீரியட்ல SBIல போட்டு வச்சிருந்தாங்க. அந்த 5 years லாக்-இன் பீரியட்ல வந்து ப்ரீ க்ளோஷர் நீங்க பண்ண முடியாதுல்ல. ஏதாவது மெடிக்கல் my auntie was suffering, she got from cancer, but anyhow அந்த ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம பணம் எடுக்க முடியாது அப்படின்றதுனாலதான் பிளஸ் அவங்களுக்கு மந்த் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்ல மெடிக்கல், அதுக்கெல்லாம் சேர்த்துதான் நாங்க வந்து மயிலாப்பூர் ஃபண்ட் ஆஃபீஸ்ல போட்டது. நீங்க சீனியர் சிட்டிசன்ல போனீங்க அப்படின்னா திருப்பி 5 years லாக்-இன் பீரியட்ல உங்க what is happening nowadays. So my father even invested in S Bank. S Bank lo AC tire bond la போட்டுட்டு still now we are sitting. ஒண்ணுமே பண்ண முடியாம அந்த அமௌண்ட்டோ ரெக்கவர் பண்ண முடியாம 9 lakhs அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே மேம். ஸோ வந்துட்டு இந்த 15 lakhs and 10 lakhs அப்பா அம்மாவோட செட்டில்மெண்ட் அமௌண்ட்ல இருந்து வந்திருக்கா மேம்? ஸோ இந்த இப்போ அம்மாவோட 10 lakhs தான் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல அப்பாவோட 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் மேம் இந்த ஃபண்ட்ல? தனித்தனியா இருக்கு. ஃபாதர் பேர்ல 15 lakhs, மதர் பேர்ல 10 lakhs. I think he must have put in 23. 24ல வந்து எக்ஸ்ட்ரா 5 lakhs போட்டுருக்கேன். ஓகே மேம். ஓகே, அம்மா ஃபண்ட் எப்போ மேம் உள்ள மூவ் பண்ணிருக்கீங்க? அம்மா ஃபண்ட் லாஸ்ட் இயர் தான் சார் போட்டுருக்காங்க. லாஸ்ட் இயர்ல தான் போட்டுருக்காங்க. லாஸ்ட் இயர் தான் ஃபுல்லா போட்டுருக்காங்க. சோ அம்மா இயர்லாம் நாங்க அதுல போட்டுருக்கோம். முன்னாடிலாம் 1 year முன்னாடி கிடையாது. சோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் தான் எப்படி மேம் இங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம வருதா ஃபண்ட்ல இருந்து மயிலாப்பூர் ஃபண்ட்ல இருந்து? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது சார். இந்த இஷ்யூ ஆனதுல இருந்து இப்ப ஏப்ரல் மந்த் வரவே இல்லை. அதாவது மார்ச் மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் ஏப்ரல்ல கிரெடிட் பண்ணுவாங்களா, அது ஒன்றும் வரவே இல்லை. 2 பேருக்குமே வரல. ஓகே, அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி மந்த்தே வந்துற மாதிரி இருக்குமா மேம்? அதாவது ஆமா 5th இல்ல 9th வர மாதிரி இருக்கும். பட் ஆனா நேற்று வரைக்கும் எதுவுமே கிரெடிட்டே ஆகல. ஓகே மேம். யாருக்குமே கிரெடிட் ஆகல. அங்க இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஜனவரி மந்த்ல இருந்தே வரலன்னு சொன்னாங்க. சில பேர் நவம்பர் மந்த்ல இருந்து வரலன்னு சொன்னாங்க. அப்ப அங்க மெச்சூர்ட் ஆன எப்படி கூட க்ளோசர் பண்ண முடியல. இப்போ நீங்க ஜனவரி மந்த் சப்போஸ் என் ஃபாதர் ஜனவரி தான் ரெனியூ பண்ணாரு, என் மதர் பிப்ரவரி ரெனியூ பண்ணாங்க. நீங்க ஜனவரியிலே மெச்சூர்ட் ஆகி நீங்க க்ளோஸ் பண்றேன்னு கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் தான் போஸ்ட் டேட் செக் தராங்க. இப்போ என் மதர் ப்ரீ க்ளோஷருக்கு கேட்டா கூட நீங்க போஸ்ட் டேட் செக் தான் ஆகஸ்ட் மாசத்துக்கு தர முடியும் தான் சொல்றாங்க. அந்த போஸ்ட் டேட் செக் வச்சு நான் என்ன சார் பண்ணுறது? வந்து க்ளோஸ் ஆனவங்களுக்கு கொடுத்துட்டு கூட அவங்களுக்கு செக் வாங்கி வச்சிடறாங்களாம். பவுன்ஸ் ஆயிருந்த செக், பவுன்ஸ் ஆன செக் அவங்க திருப்பி வாங்கி வச்சுட்டு நீங்க போலீஸ்க்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது, கொடுத்தீங்கன்னா பணமே வராது அப்படின்னு அங்க த்ரெட்டன் பண்ணாங்க. நான் அங்க போய் கேட்ட வரைக்கும் அவங்க பேசின வரைக்கும் நான் அதுல நான் பார்த்தது பேசிக்கா சோ இந்த பிளான் வந்துட்டு இந்த எவ்ரி 1 year வந்து மெச்சூர் ஆக மாதிரி இருக்கும் மேம். சோ எவ்ரி 1 year ரெனியூ ஓகே. அப்போ வந்து ஒரு தான் சேவிங்ல மணி 5 years லாக்-இன் பீரியட் போடுறான். ஸோ மோடி வந்துட்டு சீனியர் சிட்டிசன் ஃபண்ட் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால தான் அதுல இருந்து இதுக்கு மாறினது. இதுலயுமே நிறைய பிராமின்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அவர் இத்தனைக்கும் பிஜேபி கேண்டிடேட் தான் சிவகங்கையில நிற்கிறவர். என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல. தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட இங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பர்சனலா அண்ணாமலை கிட்ட கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. நான் பேசின அந்த சீனியர் சிட்டிசன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட கொடுத்துருக்கோம், அண்ணாமலை கிட்ட கொடுத்து அவரே அண்ணாமலைக்கு பர்சனலா அவரோட இதுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காராம். கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல், வி வில் ரிப்ளை பேக் இன் ஃபியூ டேஸ் எல்லாம் வந்துருக்கான். பட் அண்ணாமலை எல்லாம் எதுவும் ரீச்சே பண்ண முடியல அப்படின்றாரு. இப்போ திடீர்னு என்னோட தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்க எங்க ஜேசி ஆஃபீஸ்ல இருக்காங்க. அவங்க காலையில எனக்கு ஏர்லி மார்னிங் கால் பண்ணிருக்காங்க, நைட்டே அவன் அப்காண்ட் ஆயிட்டான் அந்த தேனாதி யாதவ். ஸோ இந்த ரெக்கார்டிங் ஃபுல்லாக இருக்குது எங்கள்கிட்ட. இந்த ரெக்கார்டிங்கை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். பல இம்பார்ட்டண்ட்டான பேர்கள்லாம் வந்திருக்கு. அதனால் எங்களுக்கு விஷயமே தெரியலன்னு சொல்கிறதுங்கிறது தவறு. மீதியை வந்து எங்கள் வழக்கறிஞர் அறிஞர் சூரியபிரகாசம் மன்னர் சொல்லுவாருங்க. நீங்கள் சொல்லுங்கள். வாங்க சென்டருக்கு வந்து. சார், இந்த மயிலாப்பூர் ஃபண்ட் ஆஃபீஸ்ன்றது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் நிதி இன் இந்தியா.
இதில் வந்து சுமார் 525 கோடி வந்துட்டு தேவநாதன் யாதவ்ன்ற சிவகங்கா கான்ஸ்டியூன்சியோட பிஜேபி அலையன்ஸ் கேண்டிடேட்டு அவர் ஸ்விண்டில் பண்ணுறதாக தான் வந்துட்டு பப்ளிக் டொமைனில் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து மாலை மலரில் வந்து இருக்குது, தினகரனில் வந்து இருக்குது. சிபிஐ வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்துட்டு போலீஸ் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இதுக்கு வந்து யாரும் வந்து உங்களுக்கு என்ன இல்லை லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குன்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா வந்து எந்த பொது ஜனத்துக்கும் எந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்துட்டு ஏதாவது ஈவன் அவன் வந்து ஹேர்ஸே கம்ப்ளைண்ட்டை கேட்டால் கூட வந்துட்டு அவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ணலாம். அதனால் வந்து ஏற்கனவே பப்ளிக் டொமைனில் இருக்க கம்ப்ளைண்ட்டை வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இது உடனடியாக கவனம். ஏன்னா 525 கோடி 100% எல்லாருமே பென்ஷனர்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ் தான். இதில் வந்து யாரும் யங்ஸ்டர்ஸ் கிடையாது. இத்தனை வருஷமாக 150 வருஷமாக சிறப்பாக இயங்கி கொண்டிருந்த ஒரு மயிலாப்பூர் ப்ராவிடன்ட் ஃபண்டுன்ற ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ஃபண்டிலேருந்து இது மாதிரி வந்துட்டு பொதுமக்களோட ஹார்ட் அண்ட் மணி வந்து இது மாதிரி ஸ்விண்டில் பண்ணுறதுனால தான் வந்து இதை காங்கிரஸ் வந்து இதை பொலிட்டிக்கலாக மாத்திரம் ஃபைட் பண்ணாத, இதை வந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லேயும் இதை ஃபைட் பண்ணுது. ஏற்கனவே நாங்கள் சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இதை பற்றி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். கமிஷனர் ஆஃபீஸில் வந்துட்டு இன்றைக்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சீரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சீரியஸ் ஃப்ராட் ஆஃபீஸ்னு ஒரு தனியாக இது ஒரு விங் இருக்குது, அதுலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்லையும் இருக்குது. ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்லையும் இது பண்ணி, ஏன்னா இவர் வந்துட்டு எவ்ரி சான்ஸ் ஆஃப் அப்ஸ்காண்டிங் வந்து இதில் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாருன்னா இவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவரை பிடிச்சாதான், ஏன்னா அவர் டிக்ளேர்டு இன்கமே 300 கோடி ரூபாய்க்கு மேலே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இம்மீடியட்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு இதில் தலையிட்டு அந்த 325 டிக்ளேர்டு இன்கம் எந்தெந்த அசெட்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காரோ அதெல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணும், சீஸ் பண்ணணும். அதை வந்துட்டு வேறு யாருக்கும் அவர் மாற்றாத முடியாதபடிக்கு தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறை இதில் வந்து உடனடியாக இதை வந்து கவனம் செலுத்தி அந்த பணத்தெல்லாம் முடக்கினாதான் இந்த ஓட்டர்ஸ் வந்து 90% ஓட்டர்ஸ் வந்து அந்த ஃபண்ட் ஓட்டர்ஸ் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் வந்துட்டு தமிழக அரசு இதை வந்து பார்க்கணும். இதை வந்து அரசியல் ரீதியாக மாத்திரம் பார்க்காத ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு முதலீட்டுதாரர்களின் நலனை காக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இதில் வந்து உடனடியாக செயல்படணும் நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். இதில் கிளியராக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறது தெளிவாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் தெரியுமா, உங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டார். ஐஏஎம்மில் படித்தவர் ஃபைனான்ஸ் தெரிஞ்சவர் ஒரு 4 மாதமாக செக் பவுன்ஸ் ஆகிற நிதி கம்பெனியோட எம்டிக்கு எப்படி வந்து பிஃபார்மில் கையெழுத்து போட்டார். செக் பவுன்ஸ் பண்ணுறது அஃபென்ஸுன்னு கைநாத் வைக்கிறவனுக்கு கூட தெரியும். செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் கைநாத் வைக்கிறவனுக்கு கூட தெரியும். ஐஏஎம் படித்தவருக்கு, ஐபிஎஸ் படித்தவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டென்ட்டுக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 138 தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்கன்னா நம்புங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எங்கள் சீனியர் பதில் சொல்லுவார். இப்போ இஷ்யூ என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து இது நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது, தமிழிசை சவுந்தரராஜன் நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு மேடம் பேசுனாங்க, அவங்கள கேட்டீங்க, அவங்க வந்து பர்சனலாக வந்துட்டு அவங்களும் மீதி டெபாசிட் பர்சனலாக வந்துட்டு இது அண்ணாமலையோட நாலேஜுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது மாதிரி அவங்க தேவநாதன் இது மாதிரி ஏமாத்தினா இருந்தாங்க. இது வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன விஸ்வர் அண்ணாமலை சைட்லேயும் கிடையாது, தேவநாதன் யாதவ் சைட்லேயும் கிடையாது. இது ஏதோ வந்துட்டு அவர் வந்து பதவிக்கு வந்து லஞ்சம் வாங்கினான்ற மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இது வந்து பொதுமக்கள் டெபாசிட்டர்ஸை ஏமாத்தின கேஸ். அதனால தான் வந்து நாங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கிறோம். அதனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அண்ணாமலை அவர்கள் அவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது. இமீடியட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இமீடியட்டாக இப்போ இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு சீரியஸ் அலிகேஷன் எலெக்ஷன் டைமில் வந்து அவங்களோட பிஜேபி சப்போர்ட்டட் கேண்டிடேட் பேரில் வரும்போது அவங்களே சீரியஸ் ஃப்ராட் விங்க கார்பரேட் மினிஸ்ட்ரியோட ஆஃபீஸை வச்சு அந்த ஃபண்ட்ஸ் அந்த மயிலாப்பூர் ஃபண்டை வந்து ஆடிட் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பர் இதை இவ்வளோ நேரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணல. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து இவரை தேவநாதன் யாதவை காப்பாற்ற முயற்சி செய்கிற ஒரு ரீசனபிள் டவுட் வந்து எல்லா டெபாசிட்டர்ஸ் மனசுலையும் வருது. அதை வந்து அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் கிளாரிஃபை பண்ணணும். இன்றைக்கி எங்கள் டீம் போய் இப்போது எக்கனாமிக் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. உங்கள் டீம்கிட்ட சொல்லுங்கள், ரஃப்லி ஒரு 1 மணிக்கு மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நவாஸ் சாரும் சூரிய பிரகாசன் சாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க.
ஒன்றும் ஆக்ஷன் இல்லைன்னா நாளைக்கு ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட போகிறாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இது மாதிரி டைரக்டிங் தி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் டு இன்வெஸ்டிகேட் தி மேட்டர். இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் தான் உண்மையாக வெளியில் வரும். இப்போது பேராக உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, டபுள் டிஜிட் நம்பர், எப்படி ஓட் ஷேரு, இதெல்லாம் எப்படி நடந்திருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டேஷனில் 4 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க, ஒரு ஃபண்ட் ஆஃபீஸில் 500 கோடி காணுங்கிறாங்க. அமௌண்ட் எக்ஸாக்டாக எப்போ தெரியும்னா அந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் கரெக்டாக தெரியும். இங்கே உட்காந்து என்னால் கணக்கு சொல்ல முடியாது. பல செக்குகள் பவுன்ஸ் ஆகிருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் உண்மையாக வரும். அந்த ஃபண்டு எங்கே போயிருக்குன்னு தெரியும். நிர்மலா சீதாராமன் நம்மையார் எப்போதும் நியாயத்தை பேசுவாங்க. இன்றைக்கி இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும்.